ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு எப்படியா திவ்யாவை காப்பாற்றி வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க, நீங்கள் காப்பாற்றினது பிரோஜனம் இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். என்னப்பா சொல்கிற வர அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. போதை மருந்து அதிகமாக போனதுனால நரம்பு பாதிக்கப்பட்டு பழைய நினைவுகள்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அச்சோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பாட்டை போட்டு கும்பிட்றாங்க. கும்பிட்னதெல்லாம் போதும், வீட்டுக்கு கூட்டு போங்கப்பா, எப்போனாலும் திரும்ப வரும் நினைவுன்னு சொல்லிட்டாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை வச்சு இப்போ உருட்டுன்னு உருட்ட போகிறானுங்க. ஒரு பிறந்த நாள் வச்சு ஓயாமல் தேய்ச்சானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை எவ்வளோ நாள் தேய்க்க போகிறாங்களே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, அவ்வளோ சீக்கிரத்தில் ரங்கநாயகி மாட்டிக்குவாங்களா? நான் மாட்ட மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. திவ்யாவை கூட்டு வீட்டுக்கு வருவோன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கூட்டு வர மீனாட்சி செஞ்சுட்டு எங்கே திவ்யான்னு சொல்லி கேட்க, அவங்க கூட்டு வந்து உட்கார வச்சுனீங்க, பெருமை பிடிச்ச மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்க, கேள்வி மேலே கேள்வி கேட்காதமா, என்னால் பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு சோகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா அச்சோ போச்சே தங்கச்சி வாட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குமரி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரங்கநாயகி ஒரு பக்கம் குழுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்குது. என்னடா அது, இவளுக்கு நினைவில்லையா? ரொம்ப சந்தோஷப்பா, இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லைப்பா நினச்சிருக்காங்க. அப்போல்லாம் நீ நினைக்காத கண்ணா, என்னைக்கா இருந்தாலும் திடீர்னு கண்ணால் அடுதின்னு ஆசையா அப்படி சொல்லிட்டு உனக்கு ஆப்பு வரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே நீ இன்னும் என்ன பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம முத்து வந்துட்டு சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம அதாவது யார் மேலே, அஞ்சலி மேலே சாஞ்சு குமரி அழுகுறாரு. ஆஹா, இவன் நடிக்கிறானா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல விடுங்க, ஆறுதலாக சொல்லுவோன்னு சொல்லிட்டு சோகத்தில் கவலைப்படாத, சரியாயிடும், உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும், நீ காப்பாற்றி கொடுத்துட்டேன் திவ்யாவை, நீ இல்லைனா நான் திவ்யாவை இழந்திருப்பேன் அப்படி இப்படின்னு ஒரு டைலாக்காக அடிக்கிறாரு. சரி விடுங்க பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. நம்ம அஞ்சலிக்கு பயங்கர கோவம் ரங்கநாயகி மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.